ஹலோ பிரைஸ் லார்ட். நான் ஏன் சந்தோஷமாக இருக்கேன்னு தெரியும் இல்லையா? நான் போகிற சபையில் ஒரு பொறுப்பில் இருந்தாலும் இப்போ கடந்த 3 நாட்களில் அங்கேயும் ஒரு கன்வென்ஷன் நடக்கிறது. திருப்பத்தூரில் அக்னி முகாம்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த முகாமுக்கு நான் போக வேண்டியது இருந்தாலும் இந்த கூட்டத்தில் கலந்ததுக்கு நான் ரொம்ப விருப்பப்படுறேன். அதால தான் இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உங்களோட சேர்ந்து இங்கே துதித்து பாடி ஆராதிக்க இங்கே கொண்டு வந்திருக்கார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நேரத்தில் பாருங்க, ஜீவ வெளிச்சத்தின் சார்பாக இந்த ஊழியத்தின் சார்பாக நடைபெறும் இந்த 19வது புதுவாழ்வு முகாமில் இந்த 2வது நாளில் காலை வேலை ஆராதனையில் நாம் கலந்து கொள்ள வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய தியானிக்கின்ற வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்து ஆசீர்வதிப்பார் என்று நாம் விசுவாசிக்கிறோம். தேவனுடைய வார்த்தைக்கு போகிற முன்னாடி கர்த்தருடைய பிரசன்னம் நம்மோடு அசைவாட வேண்டிய ஒரு சின்ன ஒரு பல்லவியை நாம் இப்போ பாடுவோம். கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும் ஆசையாயிருக்கிறேன். கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும் ஆசையாயிருக்கிறேன். உம்மோடு பேசிட ஆசை, உம் குரல் கேட்டிட ஆசை, உம்மோடு பேசிட ஆசை, உம் குரல் கேட்டிட ஆசை, ஆசை 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 ஆசை. கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும் ஆசையாயிருக்கிறேன். கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும் ஆசையாயிருக்கிறேன். பேசும் பேசும் என்னோடு கொஞ்ச நேரம் பேசும் 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 கொஞ்ச நேரம் என்னோடு பேசும். கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும் ஆசையாயிருக்கிறேன். கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும் ஆசையாயிருக்கிறேன். உம்மோடு நடந்திட ஆசை, உம் கரம் பிடித்திட ஆசை, உம்மோடு நடந்திட ஆசை, உம் கரம் பிடித்திட ஆசை, ஆசை 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 கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும் ஆசையாயிருக்கிறேன். கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும் ஆசையாயிருக்கிறேன். நாம இன்னைக்கு வேதத்துல அநேக வார்த்தைகள் இருந்தாலும் சில குறிப்பிட்ட வார்த்தைகளை நம்ம அடிக்கடி பயன்படுத்துறோம். அந்த வார்த்தைகளை நாம் விசுவாசித்து சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா அதுல இருக்கிற ஒரு வார்த்தையை தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். அந்த வார்த்தை என்ன தெரியுமா? விசுவாசம். விசுவாசன்ற வார்த்தையை நம்ம அடிக்கடி பயன்படுத்துறோம். அதே நேரத்தில் இன்னொரு வார்த்தையை பயன்படுத்துறோம், நம்பிக்கை. இந்த விசுவாசத்துக்கு தமிழ் அகராதியில் என்ன தெரியுமா சொல்லியிருக்கு? பற்றுறுதி அப்படின்னு சொல்லியிருக்கு. பற்றுனா பிடிச்சுக்கிறது, உறுதினா கெட்டிமாக ஒரு காரியத்தை நம்ம உறுதியா பற்றிக்கணும்னா அதுக்கு பேர் பற்றுறுதி. அதை தான் நம்ம விசுவாசம் சொல்றோம். இப்போ விசுவாசம் நம்பிக்கை அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம இந்த 2 வார்த்தையும் ஒரே மாதிரி அர்த்தம் தான் இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்.
ஆனாலும் இந்த ரெண்டு வார்த்தைக்கும் சில கொஞ்சம் வித்தியாசம் உண்டு. இந்த விசுவாசம், நம்பிக்கை, இதுக்குள்ள வித்தியாசம் என்னன்னு உங்களுக்கு யாராச்சும் தெரியுமா? விசுவாசம்னா என்ன, நம்பிக்கைனா என்ன? விசுவாசம் அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்பிக்கையில் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு காரியத்தை ஒருத்தர் இது நடந்தது, இதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே காரியம் அவருக்கு நடக்கும்னு நம்ம சொல்றோமே, அதுக்கு பேரு நம்பிக்கை. ஒருத்தருக்கு நடந்த காரியத்தை நம்ம கேள்விப்பட்டோம், இல்லை நேராக பார்க்குறோம், அதே காரியம் நமக்கும் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோமே, அதுக்கு பேரு விசுவாசம். மறுபடியும் சொல்றேன், ஒரு காரியம் ஒருத்தருக்கு நடந்ததுன்னா மறுபடியும் அவருக்கு நடக்கும் அப்படின்னு நம்ம அதை சொல்லும் போது அதுக்கு பேர் நம்பிக்கை. அதே காரியம் நமக்கு நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோமே, அதுக்கு பேர் தான் விசுவாசம். இந்த விசுவாசத்துக்கு இன்னொரு காரணம் ஒன்று சொல்லலாம், பார்க்கலாமா? இப்போ வேதத்தில் அநேக அற்புதங்கள்லாம் ஆண்டவர் செய்தார் நம்ம சொல்றோம். அப்போ அந்த அற்புதங்கள்லாம் மற்றவங்களுக்கு சொல்லும் பொழுது நம்மளுக்கு அது சாதாரண விஷயம். அந்த அற்புதங்கள்லாம் எனக்கும் ஆண்டவர் செய்வார் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அதுக்கு பேர் தான் விசுவாசம், இல்லையா? மற்றவங்களுக்கு சொல்றது பெரிய விஷயம் இல்லை, அந்த அந்த காரியங்களை, ஆசீர்வாதங்களை ஆண்டவர் எனக்கும் கொடுப்பாருன்னு நான் சொல்லுறோமே, அந்த வார்த்தைக்கு பேர் தான் விசுவாசம். இப்பவும் அது உங்களுக்கு புரியலன்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். உதாரணம் சொன்னா ஈஸியா பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு வித்தக்காரை, அதாவது சர்க்கஸ்ல சொல்லுவான் இல்லையா, கம்பி மேல நடக்கிறான் அப்படி சொல்லுவான் இல்லையா. அப்போ அவன் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணான், எல்லாருக்கும் சொன்னா, இந்த ரெண்டு மலைக்கு நடுவில் இந்த கம்பியை கட்டிட்டு நான் கையை விட்டுட்டு இந்த கம்பி மேல நடந்து வர போறேன் அப்படின்னு சொன்னவே ஊர்ல இருக்கிற எல்லா ஜனங்களும் அங்க ஒன்னா கூடிட்டாங்களாம். அப்போ அந்த கம்பி மேல அவன் கையில எதுவும் இல்லாத அது மேல நடந்து வந்தான். ஜனங்க ஜோரா கைக்கு தட்டினாங்க. அடுத்தது அவன் மறுபடியும் என்ன சொல்றான், நான் தனியா இல்லை, இன்னொரு ஆளோட சேர்ந்து நான் அவனை கூட்டிட்டு போறேன் அப்படின்னாங்க. அப்பவும் எல்லாரும் அவளோட பார்க்கும்போது அவனும் அவனை கூடோட வந்தவொடனே அந்த இந்த முனையிலேருந்து அந்த முனைக்கு அப்படியே நடந்து அந்த கம்பி மேலே நடந்து பண்ணாங்க. ஜனங்கள்லாம் ஜோராக கை தட்டினாங்க. அப்போ அவன் என்ன சொன்னா, சரி இப்போ இந்த தம்பி என்னோட கூட வந்தா மறுபடியும் நான் அந்த பக்கம் போறேன், நான் மறுபடியும் அந்த பக்கம் பத்திரமா போயிடுவோன்னா அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் ஆமா ஆமான்னு சொல்லி கைத்தட்டி ஜோரா சந்தோஷமா சொன்னாங்க. அப்போ அவன் ஒரு வார்த்தை சொன்னா, சரி இந்த தம்பிக்கு பதில் நீங்க யாராச்சும் ஒருத்தருவாங்க அப்படின்னு சொன்னாங்களா. சொன்னோடனே என்ன பண்ணாங்க, எல்லாம் பதுங்க ஆரம்பிட்டாங்க, எங்கடா நம்மளை கை காட்டி கூட்டுற போறா, நீ வா அப்படின்னு சொல்ல போறான்ட்டு எல்லாரும் இது பண்ணாங்க. ஆனா முன்னாடி என்ன சொன்னாங்க, கண்டிப்பா அவனோட சேர்ந்து பத்திரமா கூட்டு போவோன்னு சொன்ன ஜனங்க நம்மள கூட்டுட்டு போமா அப்படின்னு நம்மளுக்கு அது விசுவாசம் இல்லை இல்லையா. அப்போ மற்றவங்க கூட்டுட்டு போவான்னு சொன்னது நம்பிக்கை, நம்மளையும் அவர் அழைச்சிட்டு போவாரு அப்படின்னு நான் தைரியமா சொல்லியிருந்தா அதுக்கு பேரு விசுவாசம். அதே தான் பைபிளில் நான் ஏற்கனவே சொன்ன போல ஆண்டவர் எனக்கு இது செய்வார் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அதற்கு பேரு விசுவாசம். இப்போ அந்த விசுவாசத்தை பற்றி தான் நம்ம இப்போ தியானிக்க போறோம், சுருக்கமாக தியானிக்க போறோம். இந்த விசுவாசம் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, கிதியோனுடைய விசுவாசம், இந்த கிதியோனுடைய விசுவாசம் அப்படின்னா இந்த விசுவாசம் எப்படிப்பட்டதுன்னா, இது நடந்தால், இதை நான் பார்த்தால் அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் கிதியோன் விசுவாசம். அடுத்தது ஆபக்கூக் விசுவாசம் அப்படின்னா, எது நடக்குமோ அல்லது நடக்காதோ, எது இருக்குதோ இல்லையோ அது ஆண்டவர் பார்த்துக்கொள்வார் அப்படின்னு சொன்னா அது ஆபக்கூக் விசுவாசம். மூணாவது பவுலின் விசுவாசம். இதுல என்னன்னா, இதுல முடிவே தெரியாது, ஆனாலும் அந்த நேரத்திலையும் கர்த்தர் நம்மோட கூட இருந்து விடுவிப்பார்னு சொல்றது பேரு பவுலின் விசுவாசம். இந்த விசுவாசத்தை நம்ம பார்க்கும்போது என்னன்னா, இது எல்லாருமே கிதியோனுக்கு இருந்த விசுவாசம் கிதியோன் விசுவாசம், ஆபக்கூக்கு இருந்த விசுவாசம் ஆபக்கூக் விசுவாசம், பவுலுக்கு இருந்த விசுவாசம் பவுலின் விசுவாசம். இப்படிதான் நம்ம தியானிக்க போறோம். முதல்ல நம்ம பார்க்கறோம்னா, இவங்கெல்லாம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய விசுவாசத்தையும் நம்ம தியானிச்சு பார்க்கலாம். முதல் விசுவாசம் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த கிதியோனுடைய விசுவாசம். இப்படி நம்ம சுருக்கமாக பார்க்கலாம். கிதியோன் அப்படின்ற யாருன்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களே எகிப்திலிருந்து தேவன் மீட்டெடுத்து வரும்போது அநேக அற்புதங்கள் எல்லாம் செய்தாங்க.
ஆனாலும் பாருங்க, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கானான் தேசத்துக்கு வந்த பிறகு அவர்கள் தேவனை மறந்து தேவனை விட்டு விலகி போனாங்க. இது நம்ம வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ என்ன பண்ணார்? தேவன் அவர்களை விட்டு விலகி போனார் அப்படின்ட்டு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க. அப்போ தேவன் அவர்களோடு இல்லாத காரணத்தால் அவங்களுடைய இஸ்ரேலுடைய விரோதமானவர்கள், அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிற வேற நாட்டு தினங்கள் இஸ்ரவேலிலே மேற்கொள்ள ஆரம்பித்தார்கள். அப்படி இருந்த காலகட்டத்தில் தான் இந்த கிதியோன், அதாவது அவங்க என்ன செய்யும் போது அவங்களுடைய ஆடு மாடுகள், அவங்க பயிர் செய்கிற பலன், இது எல்லாத்தையும் அந்த ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க? அதை திருடிட்டு போயிடுவாங்க, இல்லாட்டி அவங்ககிட்ட பறிச்சுட்டு போவாங்க. இதுக்கு பயந்துக்கிட்டே அவங்க என்ன செய்வாங்கன்னா, பயிர் எடுத்து போட்டு அந்த பயிர் விளைச்சலை அவங்க திருடிட்டு போகிறதுக்கு முன்னாடி அதை அறுவடை செய்துன்னு அவங்க அந்த காரியத்தை செய்யும் பொழுது, அப்போது ஜனங்க அந்த மீதியோனுக்கு பயந்த நாட்களில் தேவதூதன் அந்த கிதியோன் முன்னாடி தோன்றி, தேவன் உன்னோட கூட இருக்கிறார், நீ அவர்களை மேற்கொள் போ அப்படின்னு சொல்லும்போது, அப்போது அவ என்ன சொன்னா? ஒரு வார்த்தை தேவதூதன்கிட்ட, எங்களுடைய பிதாக்கள் சொன்ன போல அந்த அற்புதமுள்ள அதிசயங்களை செய்கிற தேவன் இப்பொழுது எங்க? இப்போ மீதியான் கிட்டலாம் எங்களை ஒப்பிடிச்சுட்டாரு, அவருடைய அற்புதங்கள்லாம் இப்போ ஏன் அப்படின்னு கேட்கும்போது, இவனுடைய வார்த்தையை தேவன் கேட்டு தேவன் ஒரு வார்த்தையை சொல்றாரு, கிதியோனே, நீ உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீ போ, நீ இஸ்ரவேலை மீதியான இடத்துல இருந்து நீ ரட்சிப்பா என்று சொன்னான். அப்போ அவன் என்ன சொன்னான்? ஒரு வார்த்தை என்ன சொல்லும் போது அவன் என்ன சொல்றான்? இருக்கிறதுலே சின்ன கோத்திரத்தை சேர்ந்த அந்த மனாசே கோத்திரத்தை சேர்ந்த நான், என் குடும்பத்திலே நான் தான் சின்னவன், நான் போயிட்டு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லும் போது தேவன் என்ன சொல்றாரு? அவர் சொன்ன வார்த்தைக்கு, நான் உன்னோட கூட இருக்கிறேன், ஒரு மனுஷனை நீ எப்படி அடிச்சு நீ அவனை முறியடிப்பியோ அது போல நீ இந்த எதிராளியை முழுக்க நீ மேற்கொள்ள முடியும், நீ என்னுடைய பலி என் வீட்டில் நான் பரலோகத்தில் இருக்கிறேன் என்று சொல்றார் காலத்தில். அப்போ கிதியோன் தேவன் கிட்டத்தில் ஒரு காரியத்துக்கு எடுத்து கேட்கிறான். என்ன தெரியுமா கேட்கிறான்? ஆண்டவர் தேவனே, நான் இதுக்கு இந்த தகுதி உடையவன் ஏற்படுறது எனக்கு என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, அப்போ தேவனுக்கிட்டத்தில் ஒரு கண்டிஷன் போடுறான். இந்த காரியத்தை நம்ம பார்க்கும்போது என்னன்னா, எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம், தேவன் மனுஷனை உண்டாக்குனாரு, மனுஷன் தேவனால உண்டாக்கப்பட்டவன். ஆனா அந்த மனுஷன் தேவனிடத்துல ஒரு சவால் விடுறான், நான் சொன்னது நடந்தா நான் அதை ஏற்றுக்கொள்ளுவேன். அடுத்து இன்னொரு காரியமும் ஆச்சரியமான காரியம், மனுஷன் தேவன்கிட்ட கேட்டதுக்கு அதற்கு பதிலும் தேவன் கொடுக்கிற போல இங்கே நம்ம வேதத்துல வாசிக்க கேட்கிறோம். முதல்ல அவன் என்ன சொல்றான் தெரியுமா? என்கிட்ட ஒரு தோல் இருக்குது, மயிரோட தோல், நான் வெளியில போட்டு இருக்கும் போது இந்த தோல் மேல மாத்திரம் பனி பெய்யணும், மற்ற இடெல்லாம் பனி பெய்யக்கூடாது. இது யோசிச்சு பார்த்தா இது ஆச்சரியமான விஷயம் இல்லை. நம்ம காத்தால ஏஞ்சிக்கும் போது மார்கழி மாசத்துல பார்த்தா வீட்டு சுத்திலும் பனி பெஞ்சு நனைஞ்சு இருக்கும். அப்படி இருக்குச்சே எல்லா இடத்துலையும் பனி பெய்யும் போது இந்த ஒரு உதாரணத்துக்கு ஒரு 4x4 சதுரத்தில் அதில் மட்டும் பனி பெய்யணும், மற்ற கூட்டத்தில் பெய்யக்கூடாது அப்படின்னு சொல்றது ஆச்சரியமான விஷயம். ஆனாலும் தேவன் அதை செய்து முடித்தார். சரி, அதோட அவன் நம்பிக்கை விட்டாரா? ஆனாலும் மறுபடியும் அடுத்ததில் இன்னொரு விஷயம், தேவனே அடுத்த நாள் இந்த தோலை தவற வச்சுட்டு மற்றதெல்லாம் பெய்யணும், இதில் மட்டும் பனி பெய்யக்கூடாதுன்னு. பாருங்க, மனுஷனுடைய ஒரு நம்பிக்கை இல்லாத எண்ணம் பாருங்க, தேவன்கிட்டயே தேவனை பரீட்சை பார்க்குற நிலைமைக்கு வரான். தேவனும் மனுஷன் சொன்ன அந்த காரியத்தை செய்து முடிக்கிறார். அதற்கு பிறகு வசனத்தில் பார்க்குறோம், அவர் இஸ்ரவேல் ஜனங்களை அவர் மீட்டெடுத்தார்னு. ஆனால் இந்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்கும்போது இந்த கிதியோனுடைய விசுவாசம் எப்படி தானே இருக்குதுன்னா, எதுவும் அதாவது இதில் நம்மளுக்கு கிதியோனுடைய விசுவாசம் எப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, எது நடக்குமோ அது நடக்காதோ, எது இருக்குதோ இல்லை, அதாவது இது நடந்தால் இதை நான் பார்த்தால் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது மாத்திரமே நம்மளுக்கு அந்த கிதியோன் விசுவாசம் ஞாபகம் வருது. இதற்கு உதாரணமாக நம்ம புதிய ஏற்பாட்டில் கூட நம்ம பார்க்குறோம், இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு சீஷரில் மத்தியில் தோன்றினார். அந்த நேரத்தில் சீமோன் விபாகத்தில் ஒருத்தர் மாத்தம் இல்லை, யாராவது
அப்போ சீஷர்கள்லாம் அதை பார்த்த காரியத்தை அவன் வந்து சொல்லும் பொழுது அவன் அதை நம்பவே இல்லை. நான் அதை நேராக பார்த்தா அவருடைய ஆணி பாய்ந்த கரங்களில் நான் தொட்டு பார்த்தால் தான் நம்புவேன் அப்படின்னு. ஆனாலும் அந்த காரியத்தை ஆண்டவர் நிறைவேற்றி முடித்தார். இது எப்படிப்பட்டதா விசுவாசம்னா கிதியோனுடைய விசுவாசம் போல இருக்கிறது. இப்போ பொதுவாக நம்மளுக்கு இந்த கிதியோன் விசுவாசம் போல தான் நம்ம எல்லோருமே இருக்கிறோம். நம்ம ஆண்டவர்கிட்ட நிறைய நம்ம முறையிடுறோம். ஆண்டவரே இது வேணும் அது வேணும்னு சொல்லும் போது அதை நிறைவேற்றி கொடுத்தாருன்னா நமக்கு உடனே சந்தோஷம், ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். ஆனாலும் சில நேரத்தில் காலதாமதம் ஏற்படும் பொழுது ஆண்டவரே நம்ம முறுமுறுக்கிறோம். ஆண்டவரே நான் ஜபிக்கிறேன், ஆனாலும் நீர் இதை செய்ய மாட்டேங்கன்னு. அப்போ ஆண்டவர் காலத்துக்கு ஏற்றவாறு அந்த பலனை நம்ம கொடுக்கும்போது மறுபடியும் ஆண்டவர் மேலே நம்ம விசுவாசிக்கிறோம். இதுதான் வந்து கிதியோனுடைய விசுவாசம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஆபக்கூக் விசுவாசம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆபக்கூக் விசுவாசம்னு பார்க்கும்போது ஆபக்கூக் என்பவர் யார்? பழைய ஏற்பாட்டு காலத்தில் நிறைய தீர்க்கதரிசிகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தீர்க்கதரிசியில் ஒருத்தர் தான் ஆபக்கூக். இந்த ஆபக்கூக் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அவர் என்ன சொல்கிறாரு, இதோ கல்தேயர் என்னும் ஜாதியர் அவங்களும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராளியாக இருக்கிறாங்க. அவங்கள வந்து அவங்க இஸ்ரவேலை முறியடிக்கிறாங்க. அவங்க வந்து எங்களை வந்து எல்லா நெருக்கத்திலையும் இருக்கிறாங்க. ஆனாலும் தேவன் என்னை காப்பாற்றுவார் அப்படின்னு ஒரு தீர்க்க தரிசனம் மூலமாக அவர் ஒரு கண கண்டாரு. அந்த தீர்க்க தரிசனமாக சொல்றாரு. இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆபக்கூக் 3ஆம் அதிகாரம் 17-18 இந்த வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் என்ன சொல்கிறேன்னா, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகள் பழம் உண்டாமல் போனாலும், ஒலிவ மரத்தில் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவிக்காமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாட்டு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். இப்போ அவர் எந்த நம்பிக்கையோடு அவர் அந்த வார்த்தையை சொல்றார் அப்படின்னு சொல்லும் போது பார்க்கும்போது அவருடைய நம்பிக்கை எப்படி இருந்ததுன்னா, எது நடக்குமோ இல்லை நடக்காதோ, எது இருக்குதோ இல்லையோ, இது எல்லாத்தையும் தேவன் பார்த்துக்குவார். அவருடைய விசுவாசம் எப்படிப்பட்டது? எது நடக்குமோ நடக்காதோ, எது இருக்குதோ இல்லையோ, இதை தான் அவருடைய விசுவாசமா இருந்தது. அப்போ ஆபக்கூக்குடைய விசுவாசம் இப்படிப்பட்டதா இருந்தது. அடுத்தது நம்ம 3வது ஒரு விசுவாசத்தை நம்ம பார்க்க போறோம், பவுலின் விசுவாசம். பவுலின் விசுவாசம் நம்ம பார்க்கும்போது, இந்த பவுல் என்பவன் யார் அப்படின்னா, புதிய ஏற்பாட்டில் சவுல்ன்ற ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இஸ்ரவேல் ஜனத்தாருக்கும் அகெயின்ஸ்டாக இருந்து அவங்கள நல்லா துன்பப்படுத்திட்டு இருந்தான். அவனுக்கு அந்த அளவுக்கு ரோம பேரரசு அதிகாரம் கொடுத்திருந்தது. ஆனாலும் அவன் பாருங்க, அவனுக்கு இஸ்ரவேல் யூத ஜனங்கள் அநேக பயந்து கொண்டு இருக்கிற சூழ்நிலை ஒரு முறை தமஸ்குன்ற ஊருக்கு அவன் கடந்து போகும்போது, உங்களுக்கு இந்த சரித்திரம் உங்களுக்கு தெரியும், வேதத்தில் சொல்லப்பட்டது. தமஸ்குன்ற ஊருக்கு செல்லும் பொழுது வழியில் ஒரு வெளிச்சத்தை பார்த்து அவன் கீழே வந்து பார்வையற்று போனான் அப்படின்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த இடத்துல என்ன ஒரு வார்த்தை அவன் கேட்டான்னு, சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்ற வார்த்தை கேட்டான். இவனுக்கு அந்த இடத்துல அந்த வார்த்தை கேட்டவனே அவனுக்கு யார் அது சொன்னதுன்னு தெரியல. அப்போ அவன் அதுக்கு என்ன பதில் சொல்றான், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு இப்போ அவர் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இப்ப பாருங்க, இந்த உரையாடல் மத்தியில் அவன் ஆண்டவரை தெரிந்து கொள்ளப்பட்டு அப்புறம் அனனியா தீர்க்கதரிசி மூலம் அவன் பார்வை பெற்று மறுபடியும் எந்த அளவுக்கு அவன் யூதருக்கு அகெயின்ஸ்டா இருந்தானோ அந்த அளவுக்கு ஆண்டவருக்காக வைராக்கியமாக ஊழியம் செய்ய ஆரம்பிச்சான். இப்போ நம்ம இதுல இருந்து ஒரு சின்ன கருத்தை கூட நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம வாழ்கிற இந்த காலகட்டத்தில் நம்முடைய ஆண்டவருக்கும் நம்முடைய ஊழியத்துக்கும் விரோதமாக நிறைய காரியங்கள் நடைபெறுது. நம்ம செய்தித்தாள்களில் படித்தறிகிறோம். அதை கேட்கும் போது நம்மளுக்கு மனசு கஷ்டமாக இருந்தாலும் உடனே நம்ம மனசில் என்ன தோணுது தெரியுமா, ஆண்டவரே இது போல் ஆட்கள் எல்லாம் ஏன் இந்த உலகத்தில் வச்சிருக்கீங்க,
அவனுக்கு எதனா போகும்போது வழிபோதில் கை காலை உடச்சிடுங்க ஆண்டவரே அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஏன்டா ஆண்டவருக்கு விரோதமாக இருக்கும்போது நம்ம மனசு அப்படி தான் தோணுது, ஏன் இவங்க ஆண்டவருக்கு விரோதமாக இப்படிலாம் காரியம் பண்ணுறாங்கன்னு. ஆனால் ஆண்டவருடைய மனசு எப்படி தெரியுமா? அப்படிப்பட்டவனையும் என்னுடைய ஊழியத்துக்கு நான் பயன்படுத்துவேன் என்ற வழக்கத்தோடு தான் ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டார். பாருங்க, ஆண்டவருக்கு விரோதமாக இருந்த அந்த பவுல் தான் புதிய ஏற்பாட்டில் அநேக பகுதியில் எழுதியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த உலகத்தில் புறஜாதி மக்கள்லாம் ஆண்டவருடைய வசனத்தை தெரிந்து கொள்றதுக்கு முக்கியமான காரணம் யார் தெரியுமா? சவுல் என்கின்ற அந்த பவுல் மூலமாக தான் ஆண்டவருடைய வார்த்தை புறஜாதி மக்களுக்கு. நாம் கூட பார்த்தீங்கன்னா எல்லோருமே கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தவங்க இல்லை. அப்படியே கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தவங்கன்னு சொன்னாலும் அவருடைய முன்னோர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்திருக்க முடியாது. இப்பொழுது தான் 2-3 தலைமுறைகளாக நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். அப்போது ஆண்டவருடைய வார்த்தையை தெரிந்து கொண்ட நாம் எல்லாம் புறஜாதி மதத்திலிருந்து வந்தவர்கள் தான் நாம். அப்போது அப்படிப்பட்ட காரியத்தை தேவன் அந்த பவுலுக்கு கொடுத்தாரு. இப்போ இந்த பவுலை மறுபடியும் அவன் எருசலேம் போகும்போது அவனுக்கு விரோதமாக அவனுக்கு குற்றம் சொல்லி அவனுக்கு தீர்ப்பு சொல்ல அவனுக்கு ராயின் இடத்துல அனுப்பும் போது, கப்பலில் ஏற்றி அனுப்பும் போது பார்த்தீங்கன்னா வழியில் பெரிய புயல் காற்றெல்லாம் வந்ததுன்னு பார்க்குறோம். 3 நாள் பயணத்தில் எங்கே போகிறோம், எப்போ போகிறோம், எங்கே போய் சேருவோமா சேர மாட்டோமா இப்படிலாம் இருக்கும்போது அப்போது பவுல் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, அவர்களை நோக்கி நீங்கள் பயப்படாதிருங்கள். அப்போ அவர் சொன்ன வார்த்தை, தேவன் நம்மோடு இருக்கிறார், அவர் நம்மை பாதுகாத்து தப்பித்து நம்மை வழி நடத்துவார் என்று விசுவாசத்தோடு அவன் சொல்றதை பார்க்கிறோம். இந்த வார்த்தையே அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் என்ன சொல்லுகிறது? ஆனபடியினால் மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாக நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றார். அப்போ பவுல் எப்படிப்பட்ட விசுவாசமா இருக்கிறார் அப்படின்னு சொன்னதுல முடிவே தெரியல. அந்த நிலைமையிலும் இது நடக்குமா நடக்காதான்னு தெரியாது. ஆனாலும் அவர் விசுவாசத்தோடு என்ன சொல்றாரு? கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். இப்போ நம்ம 3 விசுவாசங்களை பார்த்தோம். கிதியோனுடைய விசுவாசம், ஆபக்குடைய விசுவாசம், பவுலின் விசுவாசம். இப்போ 3 விதமான விசுவாசங்களை நம்ம பார்த்தோம் இல்லையா? அடுத்தது நம்ம ஒரு விசுவாசத்தை நம்ம பார்க்க போறோம். அடுத்தது என்ன விசுவாசம் தெரியுமா? ஆபிரகாமினுடைய விசுவாசம். ஆபிரகாமுடைய விசுவாசத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தெரியும், பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாமு தனியாக இருக்கும்போது தேவன் அவனுடைய சொல்லி, நான் காண்பிக்கும் தேசத்திற்கு நீ போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்னு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை கேட்டு அவனும் மறுப்பு சொல்லாமல் அவருடைய காண்பிக்க வழியில் அவர் புறப்பட்டு போனான். உங்களுக்கு இந்த சரித்திரம் நல்லா தெரியும். ஆனாலும் பாருங்க, அங்கே நடந்த காரியம் என்ன தெரியுங்களா? அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்ட வயசு போது அவருக்கு 75 வயசு. ஆனால் அவருக்கு குழந்தை பிறக்கும் போது அவர் வயசு 100 வயசு. அப்போ கிட்டத்தட்ட 25 வருஷம் கழிச்சு தான் அவருக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறப்பட்டது. சரி, 100 வயசுல அவருக்கு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையும் தேவன் என்ன சொன்னாரு? எனக்காக அவனை பலி செலுத்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ யோசிச்சு பாருங்க, ஆபிரகாமினுடைய இடத்துல நம்மளை வச்சு யோசிச்சு பாருங்களேன், நாம என்ன சொல்லியிருப்போம்? தேவன் நம்ம கிட்ட அது போல சொல்லியிருந்தா எப்படி சொல்லியிருப்போம்? ஒரே வார்த்தை சொல்லுவோம், ஆண்டவரே இது நல்லா இருக்குமா, நீங்க சொல்லி தான் நான் இங்கேருந்து கிளம்பினேன், நீங்க என்னை பெரிய ஜாதியாக்குன்னு சொல்லிங்க, எனக்கு வயசு இப்போ 100, எனக்கு பிறந்தது ஒரு பையன், அந்த பையனும் எனக்கு பலி சொல்லுன்னு சொல்லிட்டா அப்புறம் என்னுடைய இது சந்ததி எப்படி பெருகும்? இருக்கிறது ஒரு பையன். ஆனால் ஆபிரகாம் என்ன தெரியுமா? ஒரு வார்த்தையும் சொல்லலை. தேவன் சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்றினார். அப்போ ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் பலி செலுத்தும் போது அவனை பலி செலுத்தாதுன்னு தேவன்கிட்ட இருந்து வார்த்தை அதுக்கப்புறம் அவர் அங்கே கடந்த ஒரு ஆட்டை பலி செலுத்துறாரு, நம்ம தெரிஞ்சிருக்கோம். இந்த விசுவாசத்தை பார்க்கும்போது இதனுடைய பொருளை நம்ம எப்படி புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்லும் போது பார்க்குறோங்களா, வாக்குத்தத்தத்தை, அதாவது ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை விட வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்ட ஆண்டவர் மேல அவன் விசுவாசி வச்சான். இந்த வார்த்தை உங்களுக்கு புரியுதா? அவருக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது, அவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் மேல விசுவாசம் வைக்கல. நான் சொன்னேன் இல்லையா, ஆண்டவரே எனக்கு இந்த குழந்தை கொடுத்தீங்க, அதை கேட்குறீங்களேன்னு சொன்னமே,
அப்படிப்பட்ட விசுவாசம் அவனுக்கு இல்லை. அதாவது அவனுக்கு இந்த குழந்தையை கொடுத்து ஆசீர்வதிப்பேன்னு சொன்னதை விட அந்த வாக்குதத்தம் கொடுத்த தேவன் மேலே விசுவாசம் வச்சான். அதில் தேவன் சொன்னதுக்கு எந்த மறுப்பும் செய்யாமல் அந்த பலி செலுத்த கொண்டு போனான். அப்போ ஆபிரகாமுடைய விசுவாசம் என்னன்னு சொல்கிறோம்? கொடுத்த வாக்குதத்தத்தை விட வாக்குதத்தம் கொடுத்த தேவன் மேலே அவன் விசுவாசித்தான். இப்போ 4 விசுவாசங்களை நம்ம பார்த்தோம். இந்த விசுவாசங்களை நம்ம பார்ப்போம், மறுபடியும் தியானிப்போம். கிதியோனுடைய விசுவாசம், அதுக்கப்புறம் ஆபக்குக்கு விசுவாசம், அப்புறம் பவுலின் விசுவாசம், அப்புறம் இப்போ ஆபிரகாம் விசுவாசம். இது போல விசுவாசங்கள்ல நமக்கு எந்த விதமான விசுவாசம் நமக்கு இருக்குது? பொதுவாக நம்மளுக்கு இருக்குதுல்ல, கிதியோனுடைய விசுவாசம் தான் நம்மளுக்கு இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நம்ம எப்பொழுதுமே தேவன் இடத்துல ஆண்டவரே எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்குறோம். ஆண்டவர் அதுக்கு உடனே அதுக்கு பதில் சொன்னால் ரொம்ப சந்தோஷம். ஆனாலும் கொஞ்சம் காலதாமதம் ஆச்சுன்னா ஆண்டவரே நம்ம முறுமுறுக்கிறோம். நம்ம என்ன ஒரு வார்த்தை சொல்கிறோம், ஆண்டவரே நான் எவ்வளோ நாளாக உங்கள்கிட்ட ஜெபிச்சுட்டு இருக்கிறேன், என்னை பாருங்க ஆண்டவரே இல்லைன்னு பக்கத்து வீட்டில் இருக்கிறான், அவன் எவ்வளோ நல்ல சந்தோஷமாக சுகபோகமாக இருக்கிறான், ஆனால் எனக்கு மட்டும் இந்த கஷ்டம் ஏன் அப்படின்னு நம்ம உடனே முறுமுறுக்கிறோம். ஆண்டவர் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்குறாருன்னா அதை எப்போ எந்த நேரத்தில் கொடுக்கணும்னு அவர் தீர்மானம் பண்ணியிருக்கார். இப்போ கொடுக்குற ஆசீர்வாதத்தை விட இன்னும் காலதாமதமாக தான் கொடுத்தா அது ரெட்டத்தனையான ஆசீர்வாதமாக இருக்குன்னு அவர் நினைக்கிறார். அப்போ ஆசீர்வாதம் நமக்கு ஆண்டவர் எப்போ கொடுப்பார் அப்படின்னு தெரியாத நிலையிலும் ஆண்டவர் மேலே நம்ம விசுவாசம் வைக்கணும். அதுதான் உண்மையான விசுவாசம். அப்போ நமக்கு இந்த ஆபுக்கு விசுவாசம் நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கு. ஆனால் அது ஆரம்ப காலத்தில் நம்மளுக்கு இருக்கலாம். ஆனால் காலத்துக்கும் நம்மளுக்கு கிதியோனுடைய விசுவாசம் போலேயே நம்ம இருக்கக்கூடாது. அந்த விசுவாசத்துலேருந்து நம்ம ஒரு படி மேலே போகணும். ஆபக்கு விசுவாசம் போல நம்ம இருக்கலாம். ஆபக்கு விசுவாசம் என்ன சொல்லியிருக்காரு? எது நடக்குமோ நடக்காதோ, இருக்குதோ இல்லையோ ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். அதே போல் பவுலின் விசுவாசம் என்ன சொல்கிறாரு? எனக்கு அதாவது இது நடக்குமோ, அதாவது இது எப்பொழுது முடியும் எப்போ தெரியும், இதுக்கு முடிவே தெரியல அப்படின்னு சொன்னாலும் அந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் இதை பார்த்துக்குவார் அப்படின்னு நம்ம சொல்கிறோமே, அது பவுலின் விசுவாசம். இந்த விசுவாசம் பொதுவாக எல்லாரும் செய்கிற காரியங்கள் தான். ஆனால் அதை விட ஒரு பெரிய காரியம் ஆபிரகாமுடைய விசுவாசம். அதால தான் ஆபிரகாம் நம்ம சொல்கிறோம் விசுவாசிகளின் தந்தை நம்ம சொல்கிறோம். அப்போ ஆபிரகாமுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது இருந்தது? வாக்கு தத்தத்தை விட வாக்கு தத்தம் கொடுத்த தேவன் மேலே அவர் விசுவாசம் வச்சாரு. அப்போ இப்படிப்பட்ட விசுவாசங்களை நம்ம இப்போ தியானிக்கிறோம். விசுவாசம்னா என்னன்னு நம்ம முதல்ல அர்த்தத்தை நம்ம சொன்னோம். ஆனால் வேதத்தில் விசுவாசத்திலே இத்தனை விதமான விசுவாசங்கள் இருக்குன்னு வேதத்தில் சொல்லியிருக்கு. அப்போ எந்த மாதிரி விசுவாசம் நம்மளுக்கு இருக்கணும், எந்த விசுவாசம் இருந்தால் நல்லதுன்னு நம்ம நினைக்கிறோம், அது உங்கள் கையிலேயே நான் விட்டுறேன். ஆண்டவர் விசுவார். இப்போ எங்களுடைய குடும்பத்தில் எங்கள் ஆண்டவரை நாங்கள் அறியாத குடும்பத்தில் இருந்து நம்ம ஆண்டவர் நாங்கள் தேர்ந்தெடுத்துக்கணும். இப்போ எங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னு என்னுடைய மனைவி இப்போது உங்களுக்கு ஒரு சின்ன சாட்சியாக சொல்லி முடிப்பார். நாங்கள் எங்களுடைய சாட்சியை நாங்கள் போட மரத்தெல்லாம் சொல்லியிருக்கிறோம். நாங்கள் இந்த குடும்பத்திலேருந்து வந்தவங்க, பிராமண குடும்பத்திலேருந்து ஆண்டவர் எங்களை வல்லமே எடுத்து பயன்படுத்தார். எங்களுக்கு அநேக பாடுகள் பார்த்தீங்கன்னா, நாங்கள் பெரிய கவர்மெண்ட் ஆஃபீஸில் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தது. மனைவிக்கு பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் எப்படி நடக்காது, திடீர்னு மயங்கி விழுவா, எப்படியே விழுவா. அப்படியே பார்த்தனா கூட இருக்கிறவங்கெல்லாம் என்ன சொல்லிட்டாங்க, இவளுக்கு வலிப்பு நோய் அப்படின்லாம் சொல்லி கிண்டல் பண்ண ஆரம்பித்தாங்க. 40 நாள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணோம். ஆனாலும் பாருங்கள் எங்களுக்கு எந்த பிரயோஜனமும். அப்போலோ ஹாஸ்பிட்டலில் இது பண்ணோம், விஜய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணோம், 40 நாள் இருந்தோம். ஆனால் இப்போ போடுற சத்தத்தை பார்த்து ஹாஸ்பிட்டலில் ஒரு மூலையில் ஒரு வார்டில் தூக்கி போட்டாங்க. என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் என்ன காரணம் கண்டுபிடிக்கல. கையில் இருந்த காசெல்லாம் செலவாகி போச்சு. ஆனாலும் நாங்கள் பரவாயில்ல டிஸ்சார்ஜ் ஆகி வரலான்னு சொல்லும் போது என்னுடைய ஃப்ரெண்டு அன்றைக்கி வழியில் பார்த்து அவன் இங்கே ஏன் வந்திருக்கீங்கன்னு சொல்லும்போது நான் அப்போ சொன்னேன் என் ஒய்ஃபுக்கு இது போல் இருக்குன்னு. அப்போ அவன் என்ன ஒரு வார்த்தை சொன்னான்னு தெரியுமா? இவ்வளோ நீ செலவு பண்ணி இதெல்லாம் பண்ணுறியே, நீ ஏன் ஒரு நாள் அவங்கள ஒரு சர்ச்சுக்கு கூட்டும் போகக்கூடாது அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை. இன்றைக்கி நாங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு இன்றைக்கி அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு இன்றைக்கி உங்கள் மத்தியில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிற அளவுக்கு எங்களை ஆண்டவர் உயர்த்தியிருக்கார். ஆண்டவர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் மிக மிக பெரியவர். நான் ஒரு பெருமைக்காக சொல்லலை, எங்களுக்கு ஜெபம் பண்ணாத காலத்தில் அந்த அளவுக்கு ஜெபம் பண்ண தெரியாது. ஆனாலும் அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா,
ஆண்டவர் அறியாத ஜனங்கள் மத்தியில் ஆண்டவரை பற்றி சொல்லி அவர்களே ஆண்டவர்களை கொண்டு வரணுன்றது தான் எங்களுக்கு ரொம்ப பெரிய, அதுவும் என்னுடைய என் பணிக்கு ரொம்ப பெரிய பிடிச்ச விஷயம் அதுதான். அப்போது நாங்கள் சென்னையில் மாம்பழத்துலேருந்து காஞ்சிபுரம் போஸ்டிங் கொடுத்துட்டாங்க. 3 வருஷம் ட்ரெயினில் போய் வரணும். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணோம், வரத்துக்கு 1.5 மணி நேரம். அந்த நேரத்தில் அந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்ககிட்டலாம் சொல்லி இன்றைக்கி எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கி ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்குள்ளே வந்திருக்கிறாங்க. பார்த்துங்க, ஆண்டவர் ஒரு தீர்மானம், ரொம்ப அலாதியான தீர்மானம். அப்படிப்பட்ட காரியங்களில் பார்த்திங்கன்னா ஒரு முறை பார்த்து திடீர்னுட்டு என்னோட அவளோட ஒர்க் பண்ணுற ஒரு சகோதரி வந்திருந்தா. எனக்கு கொஞ்சம் பழக்கம் தான். நான் பேசிட்டு போய் படுக்க போயிட்டேன். மறுபடியும் இப்போ கொஞ்ச நேரம் பேசிட்டு என்னடான்னா எனக்கு ஒரு ப்ரேயர் ரெக்வஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்திருந்தேன். எனக்கு அது தெரியாது. அப்புறம் நாங்கள் 3 பேர் சேர்ந்து ஒரு சின்ன காரியத்துக்காக நாங்கள் ப்ரேயர் பண்ணி போயிட்டோம். அதுக்கப்புறம் 1.5 வாரம் கழித்து அவள் வந்திருக்கும் போது எங்களுக்கு ஆச்சரியம். என்ன தெரியுமா, அவளுக்கு பேங்க்கில் ஒர்க் பண்ணுறா, அன்மேரிடு. ஆனால் வயசு கிட்டத்தட்ட ஒரு 30-32 வயசு இருக்கும். அவள் எப்பொழுதுமே லூஸாக சுடிதார்லாம் போடுவாங்க. என்னென்னா பார்த்தீங்கன்னா இடுப்பில் பெரிய கட்டி ஒன்று இருக்கும். அந்த கட்டியை மறைக்கிறதுக்காக அந்த சுடிதார் போட்டு மூடிப்பாங்க. அப்போது அந்த திங்கக்கிழமை சென்னை ஜிஹெச்சில் ஆப்ரேஷன் பண்ணோன்னு அப்பாயின்மெண்ட்டெல்லாம் வாங்கியாச்சு. அதுக்கு முன்னாடி எங்ககிட்ட ப்ரேயர் பண்ணிக்க வந்தேன். நாங்கள் அப்போது ஜபம்லாம் அவ்வளோ செய்ய தெரியாது. இருந்தாலும் நாங்கள் என்ன தெரியுமா ஜபம் செய்தோம், ஆண்டவரே இவங்க ஆப்ரேஷன்லாம் வச்சுருக்காங்க, நீங்கள் அவங்களுக்கு ஒரு நல்ல விதமான ஆப்ரேஷன் பண்ணி அவங்களுக்கு எந்த கெடுதல் வராத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா அவங்க அன்மேரிடாக இருக்கும்போது இடுப்பில் பெரிய ஆப்ரேஷன் பண்ணால் தழும்பு போல் ஆகிடும். அவங்க மேரேஜ் எல்லாம் நடக்குமா நடக்காதுன்னு அவங்களுக்கு ஒரு சந்தேகம். அப்படியெல்லாம் காரியம் இருக்கும்போது நாங்கள் அப்படி தான் குறித்து நாங்கள் ஜெபித்தோம். 1.5 வாரம் கழிச்சுட்டு அவங்க மறுபடியும் எங்கள் வீட்டுக்கு வரும்போது பார்த்தா சந்தோஷமாக இருந்தாங்க. என்னென்னா திங்கக்கிழமை ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு டாக்டருக்கு மறுபடியும் சந்தேகம். மறுபடியும் ஸ்கேன் போட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த கட்டி ரொம்ப, அதாவது ஒரு தேங்காய் சைஸில் இருந்தது, ஒரு சின்ன கட்டி போல் மாறி போச்சான். அப்போது அவங்க டாக்டர் என்ன சொன்னாங்க, இதை ஆப்ரேஷன் பண்ண வேண்டாம், நம்ம மருந்து மாத்திரையே கொடுத்து பண்ணலான்னு. இன்றைக்கி பாருங்கள், அவங்களுக்கு அந்த கட்டி மறைஞ்சு போச்சு. கல்யாணம் பண்ணாங்க. அவங்களுக்கு சிங்கப்பூர்லேருந்து ஒரு பெரிய மாப்பிள்ளை வந்தார். இன்றைக்கி பெரிய ஆசீர்வாதமான எல்லாம் இருக்காங்க. அப்போ நான் எதை சொல்ல வரேன்னா, ஜெபிக்க தெரியாத இந்த சூழ்நிலையிலும் நம்முடைய அதாவது சின்ன குழந்தைங்க போல ஜெபிக்கிற ஜெபத்துக்கு கூட ஆண்டவர் நல்ல பதிலை கொடுக்கிறார். நீங்கள் கூட பாருங்க, ஆண்டவருக்குள்ள விசுவாசமா உங்களுக்கும் மற்றவனுக்காக நீங்கள் ஜெபிங்க, ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்வார். இன்னைக்கு நாங்கள் எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒருத்தரும் எங்களை ஏற்றுக்கல. ஆனால் இன்றைக்கும் நாங்கள் வைராக்கியமாக ஆண்டவருக்காக நாங்கள் ஊழியத்தில் ஈடுபடுறோம். எத்தனையோ அதில் தான் நான் இன்னைக்கு நான் முதல்ல சொன்னேன், எங்களுக்கு மற்ற சபை ஊழிய காரியத்தை விட இந்த கேம்ப் கலந்துக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ கூட இன்றைக்கி நேற்றுக்கெல்லாம் பார்க்கும்போது எங்களோட எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடிலாம் பேசினவங்களாம் இன்றைக்கி எங்கள் குரலை கேட்டு எங்கள் பேரை சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக எங்களோட பழகிறாங்க. இதை கர்த்தருடைய அவருடைய பெரிய கிருபை நடக்கிறது. இப்போ எங்களுடைய விசுவாசத்தை பற்றி ஒரு சின்ன சுருக்கமாக ஒரு சாட்சி நான் சொல்ல கேட்போம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இங்கே வந்திருக்கிற அனைத்து பரிசுத்தவான்களுக்கும் தேவ ஊழியர்களுக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே அவருடைய வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த இடத்துல எனக்கு சாட்சி சொல்ல நேரத்தை பகிர்ந்து கொடுத்த கிறிஸ்டோபர் ஐயாவுக்காகவும் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறேன். நான் ஒரு பிராமண குடும்பத்தில் அந்த மகள் பல பாடுகளுக்கு முடியே நான் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு இந்த சாட்சி எல்லா மீட்டிங்லேயும் ஐயா சொல்லியிருக்கேன். இன்றைக்கி வேறு ஒரு விதமான ஒரு சாட்சியம். என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு ஜெபிக்கணுன்னா ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா என்னோட வாழ்க்கையில் அத்தனை கஷ்டங்கள் மத்தியிலும் எனக்கு என்னோட ஆண்டவரோட அன்பு என்னை தேற்றுது. அதனால் நான் ரட்சிக்கப்பட்ட உடனே எனக்கு மற்றவங்களோட கஷ்டம் எனக்கு புரிய ஆரம்பிச்சுது. ஸோ ஆண்டவரை நீ உனக்காக ஜெபிக்காமல் மற்றவங்களுக்காக ஜெபி அப்படின்னு அப்போ ஆண்டவர் என்னோட பேசிகிட்டே இருப்பார். எப்பவுமே எங்கள் வீட்டுக்கு நிறைய பேர் வருவாங்க, அவங்களோட கஷ்டங்கள்லாம் சொல்லி ஜெபிக்க சொல்லுவாங்க. இந்நாள் வரைக்கும் எங்களுக்காக நாங்கள் ப்ரேயர் பண்ண மாட்டோம். யார் யாருக்கு என்னென்ன கஷ்டங்களோ அந்த கஷ்டம் எங்களுக்கு இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பாரத்தோடு தான் ஜெபிச்சுட்டு இருக்கோம். அந்த விண்ணப்பத்தின் ஜபாவியை
கண்ணீரின் ஆவியை ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கார். நான் வந்து இஸ்ரேலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 டைம்ஸ் போயிருக்கோம். அந்த காலத்துலலாம் ஏன் அப்படி போவோம் அப்படின்னா, எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் ஆசீர்வாதமாக இல்லை அப்படின்ற ஒரு காரணத்துக்காக சொந்த பந்தம் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களெல்லாம் எங்களை ரொம்ப டீக்ரேட் பண்ணுவாங்க. அப்போ ஆண்டவர் அறியாத நாட்டில் நான் ரொம்ப அழுதுருக்கேன். ஸோ ஆண்டவர் அறிஞ்ச உடனே நாங்கள் வந்து ஒரு மன சமாதானத்திற்காக ஆண்டவருடைய அந்த ஸ்தலத்துக்கு வந்து அடிக்கடி பிரயாணப்படுவோம். அதுவும் ரட்சிக்கப்பட்ட புதுசு 3rd டைம் 2 வாட்டி போயிட்டு நாங்கள் வந்து மக்களுக்காக ஜெபிச்ச பொழுது நிறைய பேர் வந்து ப்ரேயர் ரெக்வஸ்ட்டு, சிலது சொல்ல முடியாத ப்ரேயர் ரெக்வஸ்ட் எல்லாம் பேப்பரில் எழுதி பேஸ்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் ஆண்டவருடைய அந்த இதில் கெத்சமனே தோட்டத்தில் நீங்கள் ப்ரேயர் வச்சு ப்ரேயர் பண்ணிட்டு வாங்க. அந்த மாதிரி வந்து 3rd டே போகும்போது எங்களுக்கு வந்து அன்றைக்கி வந்து கூடார பண்டிகை. அந்த கூடார பண்டிகை நாட்களில் வந்து எல்லோரும் வந்து அட் எ டைம் அந்த கெத்சமனே கார்டனுக்குள்ளே போக முடியாது, பேட்சாக தான் கொடுப்பாங்க. எங்களுக்கு போகிற டைமில் வந்து ரோடு முழுக்க டிராஃபிக்னால அந்த கரெக்டான டைமுக்கு எங்களுக்கு வந்து அந்த கெத்சமனே கார்டனுக்குள்ளே போக முடியல. எங்களுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போயிடுது. அப்புறம் திருப்பி ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ண சொல்லிவிட்டு திருப்பியும் வந்து எங்களை கூப்பிட்றேன்னாங்க. அதனால் நாங்கள் வெயிட் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு 10 to 15 மினிட்ஸ் எங்களுக்கு வந்து டைம் கொடுத்தாங்க. அந்த டைமில் வந்து நாங்கள் ஒரு குழுவாக கிட்டத்தட்ட 47 பேர் வந்து அந்த கெத்சமனே கார்டனுக்குள்ளே போனோம். அவ்வளோ ஒரு கூட்டம், எள்ளு போட்டால் கீழே விழாது சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கூட்டம். எல்லாரும் நின்று ப்ரேயர் பண்ணாங்க. நான் வந்து அந்த ஆண்டவர் கண்ணீர் சிந்த அந்த பாறை கிட்ட போய் தான் எப்பவுமே ஜெபிப்பேன். அதை சுற்றி வேலி போட்டிருப்பாங்க. அப்போ நான் அங்கே போய் நின்று கண்ணீரோடு யார் யார் ப்ரேயர் ரெக்வஸ்ட் கொடுத்தாங்களோ அத்தனை பேரோட ப்ரேயர் ரெக்வஸ்ட்டையும் கிட்டத்தட்ட எனக்கு டைமே தெரியல, நான் மாட்டுக்கு ஆண்டவரோட சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபிச்சுட்டு அப்படி வெளியில் வந்து பார்த்தா என்னோட டூரில் வந்தவங்க ஒருத்தர் கூட இல்லை. அப்போ எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது, ஒத்துருமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணில் தண்ணி கொட்டுறது. இந்த காலத்தில் இருக்கிற மாதிரி அந்த காலத்தில் செல்ஃபோன் வசதி எல்லாம் கிடையாது. ஃபோனில் சிம் கார்டு போட்டால் தான் மற்றவங்களோட பேச முடியும். அப்போ நான் ஒரே ஒரு நிமிஷம் வந்து நான் ஆண்டவர்கிட்ட கண்ணீரோடு ஜெபித்தேன். எப்போ போனாலும் பிரயாணங்களுக்காக ஆண்டவர்கிட்ட ஜெபிப்பேன். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கண்ணீரோடு ஜெபித்தேன். ஆண்டவர், எனக்காக நான் ப்ரேயர் பண்ணல, உம்முடைய பிள்ளைங்களுக்காக நீ ப்ரேயர் பண்ண வச்சுருக்க, என்னை வந்து டூரில் பிள்ளைங்களோட சேர்த்துடு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியில் வாசல்லையே நான் வந்து அப்படியே நின்று கண்ணீரோடு ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஒரு அழகான மகள், அப்படி ஒரு சௌந்தரியமுள்ள மகள். அப்போ அந்த மகள் வந்து என்னை நோக்கி வந்துட்டு என்கிட்ட வருது. ஆனால் பேசலை, கொள்ளலை, ஒன்றும் சொல்லலை. என்கிட்ட வந்து ஒரு சின்ன ஒரு பிளட்டில் துவச்ச ஒரு கர்ச்சீஃபு, காட் பிளஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அதில் எழுதியிருந்தது. அந்த கர்ச்சீஃபை மட்டும் என்கிட்ட வந்து கொடுத்துட்டு என் தோள் மேலே தன்னோட கையை வச்சுது. அப்போ எனக்குள்ள அந்த பயத்தின் ஆவியே எனக்கு உடனே போன மாதிரி இருந்துச்சு. வேதம் என்ன சொல்கிறது? தேவன் நமக்குள்ள பயமுள்ள ஆவியை கொடுக்காமல் அன்பும் பலனும், அப்புறம் என்னது, அன்பும் பலமும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அந்த மாதிரி என்னோட பயம் போட்டு எனக்குள்ள ஒரு பலன் வந்தது. அந்த மகள் வந்து என்னை தொட்ட உடனே ஒரு பவர் எனக்குள்ளே இறங்கினது தெரிஞ்சிச்சு. அப்புறம் என்ன பண்ணிட்டு அது வந்து மனுஷர் பிரகாரமாக திரும்பலை, அடி பின்னாடி அப்படி, அதாவது முகம் தெரிகிற மாதிரி பின்னாடி ஒரு 4-5 ஸ்டெப்பு அப்படி நடந்து போச்சு. நடந்து போய் நான் அதே அப்படி ஒரு அழகு லைஃப்பில் பார்த்ததே இல்லை. அப்படியே பார்த்துட்டு மறைஞ்சு போயிடுச்சு. ஆனால் அது வந்தது வந்து தேவதூதர். அப்போ எனக்கு தெரியாது, ஏன்னா ஆரம்ப நாட்கள் எனக்கு வந்து ஆண்டவர் வந்து ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கார். அவர் வந்து தேவ தூதர்களே தன்னுடைய பிள்ளைங்களுக்கு பணியுடைய ஆவிகளாக கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் கொஞ்ச நாள் கழித்து யோசித்தாதான், இந்த இக்கட்டான சூழ்நிலை ஆண்டவர் நேரடியாக வரலனா கூட தன்னுடைய தூதர்களை கொண்டு பிள்ளையை ஆட்டியிருக்கார், தேட்டிருக்கான்னு சொல்லிட்டு நான் ரொம்ப தைரியமாக அதே இடத்துல நின்றுட்டேன். அப்புறம் எனக்கு ஒரு 10 நிமிஷம் இருக்கும், எங்கள் ஹஸ்பண்டும் கைடும் வராரு. எங்கள் ஹஸ்பண்ட் என்ன ஒரு நல்ல பழக்கம்னா, அவங்க மிஸ்ஸஸை பற்றி அவரை கவலையப்பட மாட்டார். அவருக்கு மட்டும் யார் கிடைச்சாங்களோ பேசிகிட்டே போவார். எதாவது கேட்டால் நீ ஒன்று உனக்கு ஒன்று ஆண்டர் இருப்பார், உன்னை பார்த்துப்பான்னு சொல்லிடுவேன்.
அவர் போய் பஸ்ஸில் உக்காண்டார். அப்போ கூட நான் வரலேன்றது அவருக்கு தெரியாது, கைடுக்கும் தெரியாது. பஸ்ஸில்னா அந்த வரவர் வந்து எல்லா தலையும் எண்ணுவார். அப்போ எண்ணுற போது ஒருத்தரை காணும். அப்போ எல்லாரும் கேட்டிருக்காரு. அப்போ தான் எங்கள் ஹஸ்பண்ட் சரிதான், ஓ நம்ம பொண்டாட்டி வரலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்க அப்படி திரும்பி வந்துட்டு அதே இடத்துல நான் நின்ற போது என்னை ஆண்டவர் வந்து என்னோட டூரோட சுகபத்திரமாக சேர்த்துட்டார். அப்புறம் அங்கேருந்து நாங்கள் வந்து மேரி அம்மாவோட வீடு அங்கே வந்து ஒரு சபை கட்டியிருக்காங்க. ஒரு பஸ் இறங்கி ஒரு 5 மினிட்ஸ் நடக்கணும். அப்போ நான் இறங்கிட்டு அங்கே நடந்து போச்சு. அங்கே வந்து ஒரு வயசான தாயார் வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க. அவங்க வந்து என்னை வந்து இப்படி சைகையால் கூப்பிட்டாங்க. அப்போ அவங்க கிட்ட போய் நான் நின்றுட்டு இருந்தபோது அவங்க வந்து அவங்க செய்கையால் சொல்லுங்க, நீ ரொம்ப அழகாக இருக்க. அன்றைக்கி நான் ரொம்ப ஜிகுன்னு ஒரு ட்ரெஸ் எல்லாம் போட்டிருந்தேன். அந்த ட்ரெஸ்ஸை பற்றியெல்லாம் அவங்க வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க. நான் பேசாமல் அதை கேட்டுட்டு இருந்தேன். அப்புறம் திடீர்னு அவங்க வந்து கேட்டாங்க, நீ ஏன் பேச மாட்டேன்ற அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் வந்து எங்கள் சபையில் வந்து நாங்கள் சாமியபுத்திர ஐயா அவங்க சபையில் மெம்பரு. அப்போ அவர் சொன்னால், நீங்கள் எங்கே வெளியூருக்கு போனாலும் உங்களுக்கு தெரியாதவங்க வந்து உங்ககிட்ட ஏதாவது விஷயம் கேட்டாக்கா நீங்கள் ஊனமுற்றவர்களாட்டம் பண்ணிடணும், அப்போ அவங்க உங்களை விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு நான் அப்போ அவங்ககிட்ட சொன்னேன், எனக்கு வந்து பேச வராது, ஊமை அப்படின்ற மாதிரி நான் ஜாடையால் சொன்னேன். சொன்ன உடனே அந்த தாயாருக்கு என்ன ஒரு கோபம் தெரியல, என்னை வேகமாக அப்படியே 2 கையால் பிடிச்சி தள்ளிட்டாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 அடிக்கு அப்படியே வந்து உடறா மாதிரி தடுக்கி போயிட்டு அங்கே வந்து ஒரு சிமெண்ட் பெஞ்ச் இருந்தது. அந்த சிமெண்ட் பெஞ்ச் மேலே போய் அப்படியே விழுந்துட்டேன். ஆனாலும் எனக்கு எந்த ஒரு அடியும் படலை. திருப்பி அங்கேருந்து உடனே எங்கள் ஹஸ்பண்ட் முன்னாடி போயிட்டு இருந்தார் கைடோட பேசுறதுக்கு. வேகமாக ஓடி போயிட்டு நான் வந்து எங்கள் ஹஸ்பண்டோட ஜாயின் பண்ணேன். அப்படி ஜாயின் பண்ணி ஒரு நிமிஷம் கூட இருக்காது, எதிர்பக்கத்துலேருந்து ஒரு கிட்டத்தட்ட 200-300 பேர் அந்த ஊரில் வந்து அங்கே இருக்கிற பிள்ளைகளுக்குள்கிட்ட வந்து கலவரம் தூண்டுற மாதிரியான காரியங்களெல்லாம் செய்வார்கள். அது என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. அப்போ திடீர்னு ஒரு 300 பேர் தபான்னு ஓடி வராங்க. அங்கங்கே பட்டாசு போட்டால் எப்படி வெடிக்கும் அந்த மாதிரி ஒரு வெடி சத்தம். உடனே நாங்கள் அந்த கோவில் வாசலை நிற்கிறது. அந்த செக்யூரிட்டி என்ன பண்ணார், என்ன எங்கள் ஹஸ்பண்டு அந்த கைடு 3 பேரையும் தரத்தான கையை போச்சு உள்ளே போட்டுட்டு ஷட்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த சத்தம் கேட்டோன்னே எங்களோட பின்னாடி இருந்தவங்கெல்லாம் அங்கங்கே சதறி அப்படியே போயிட்டாங்க. அப்போ உள்ளே போனோடனே எங்களோட டூரில் இது வந்தவர் இல்லை, ஆனால் வேறு ஏதோ டூரில் வந்தவர் பலருக்கு. அவர் கொஞ்சம் தமிழ் பேசியிருந்தார். அவர் சொன்னார், நீங்கள் இங்கே நிற்காதீங்க, உள்ளே போய் நீங்கள் ஆண்டவரோட சமூகத்தில் ப்ரேயர் பண்ணுங்க. அப்படி ப்ரேயர் பண்ணோம். கிட்டத்தட்ட 2 hours எல்லா பாட்டையும் ப்ரேயர் பண்ணி ரொம்ப கண்ணீரோடு ஜெபித்தோம். அப்புறமா 2 hour கழிச்சாட்டு கைடு வந்து எல்லாரையும் தேடி கூட்டிகிட்டு வந்து அப்புறம் போலீஸ் எஸ்கார்டோட நாங்கள் வந்து ஈஜிப்டுக்கு கடந்து போயிட்டோம். இது என்ன விசேஷம்னா, எங்களோட டூரில் வந்தவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. மற்ற டூரில் வந்தவங்களுக்கெல்லாம் அந்த குண்டு பட்டு வாய் கிழிஞ்சு கையில் வந்து இது அந்த மாதிரியெல்லாம் சேதாரம். எங்களோட டூரில் வந்தவளுக்கு ஒன்றுமே இல்லை. நான் அந்த டூருக்காக எங்களை எப்பவுமே ஜபிக்க சொல்வேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஜபிக்கிறது. ஆண்டவர் வந்து ஜபத்தை கேட்கிறவர், ஜபத்திற்கு பதில் கொடுக்கிறவர், கண்ணீரை காண்கிற தேவர். இந்த ஜபம் எப்படின்னா, நம்ம விசுவாசத்தோடு ஜபிக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தைகள் வல்லமையும் ஜீவனுள்ளது. அந்த வார்த்தைகளை நம்ம விசுவாசித்து ஆண்டவரை சார்ந்து ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் பிள்ளையுடைய கஷ்டத்தை மாற்றி சந்தோஷத்தாலும் சமாதானத்திலும் நிரப்பார். இந்த சாட்சிக்கு கொடுக்க ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்த அவருடைய கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். அவருடைய நாமம் மட்டுமே மகிமைப்படட்டும்.